Hello everyone, welcome back. Long ago, a large elephant lived in a beautiful forest. நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. The forest was full of tall trees, colorful flowers and many small animals. அந்த காடு உயரமான மரங்களாலும் வண்ணமயமான மலர்களாலும் மற்றும் பல சிறிய விலங்குகளாலும் நிறைந்திருந்தது. Birds sang happily, butterflies flew from flower to flower, and the cool wind moved gently through the leaves. பறவைகள் மகிழ்ச்சியாக பாடின, வண்ணத்து பூச்சிகள் பூக்களுக்கு இடையே பறந்தன, குளிர்ந்த காற்று இலைகளின் ஊடே மென்மையாக வீசியது. The elephant was very strong but also very proud. When he walked through the forest, he did not care about other animals. அந்த யானை மிகவும் வலிமையானதாகவும் அதே சமயம் மிகுந்த கர்வம் கொண்டதாகவும் இருந்தது. அது காட்டில் நடந்து செல்லும் போது மற்ற விலங்குகளை பற்றி கவலைப்படவில்லை. Sometimes he stepped on plants and destroyed the homes of small creatures. சில சமயங்களில் அது செடிகளை மிதித்து சிறிய உயிரினங்களின் இருப்பிடங்களை அழித்தது. One day, the elephant was walking near a big tree where a sparrow had built her nest. ஒரு நாள் யானை ஒரு பெரிய மரத்தின் அருகே நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு சிட்டுக்குருவி தன் கூட்டை கட்டியிருந்தது. Inside the nest were her small eggs. அந்த கூட்டினுள் அதன் சிறிய முட்டைகள் இருந்தன. The elephant pushed the tree while playing and the nest fell down. The eggs broke. யானை விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த மரத்தை தள்ளியதால் கூடு கீழே விழுந்தது, முட்டைகள் உடைந்து விட்டன. The sparrow was heartbroken. She cried loudly. சிட்டுக்குருவி மனம் நொந்து போனது. அது சத்தமாக அழுதது. Her friends came to help her. அதன் நண்பர்கள் அதற்கு உதவ வந்தனர். A woodpecker, a bee and a small frog gathered near her. ஒரு மரங்கொத்தி, ஒரு தேனீ மற்றும் ஒரு சிறிய தவளை ஆகியவை அதன் அருகே கூடின. The woodpecker said, "Do not worry. We may be small, but together we can teach the elephant a lesson." மரங்கொத்தி சொன்னது, கவலைப்படாதீர்கள், நாம் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து யானைக்கு ஒரு பாடம் புகட்ட முடியும். They made a clever plan. அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமாக திட்டத்தை தீட்டினார்கள். The next day, when the elephant was walking in the forest, the bee began to buzz loudly near his ears. மறுநாள் யானை காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அதன் காதுகளுக்கு அருகில் தேனீ ஒன்று உரக்க ரீங்காரமிடத் தொடங்கியது. The elephant closed his eyes because the sound disturbed him. At that moment, the woodpecker quickly pecked its eyes. அந்த சத்தம் தொந்தரவு செய்ததால் யானை தன் கண்களை மூடிக்கொண்டது. அதே கணத்தில் மரங்கொத்தி அதன் கண்களை வேகமாக கொத்தியது. The elephant, now unable to see clearly, began to walk blindly. He became thirsty and started searching for water. இப்போது தெளிவாக பார்க்க முடியாததால் அந்த யானை கண்மூடித்தனமாக நடக்கத் தொடங்கியது. அதற்கு தாகம் எடுத்ததால் அது தண்ணீரை தேட ஆரம்பித்தது. Meanwhile, the frog sat near a deep pit and started croaking loudly. இதற்கிடையில் தவளை ஒன்று ஆழமான குழி ஒன்றின் அருகே அமர்ந்து உரத்த குரலில் கத்தத் தொடங்கியது. The elephant thought the sound came from a pond. He followed the sound, hoping to find water. அந்த சத்தம் குளத்திலிருந்து வருவதாக யானை நினைத்தது. தண்ணீர் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் அது அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தது. But suddenly he fell into the deep pit. ஆனால் திடீரென்று அவன் ஆழமான பள்ளத்தில் விழுந்தான். The elephant understood his mistake. He realized that even small creatures can become powerful when they work together. யானை தன் தவறை உணர்ந்தது. சிறிய உயிரினங்கள் கூட ஒன்றிணைந்து செயல்படும் போது சக்தி வாய்ந்தவையாக மாற முடியும் என்பதை அது புரிந்து கொண்டது. Unity is strength. Even the smallest friends can do great things when they work together. ஒற்றுமையே பலம். மிகச்சிறிய நண்பர்கள் கூட ஒன்று சேர்ந்து செயல்படும் போது பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். Thank you so much for watching. Please subscribe and hit the bell icon. Thank you.